பேக் டு சனா தமிழ். உங்கள் எல்லாருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் டைம். ஸோ சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம போட போகிறோம். சம்மர் டைமில் நம்ம வந்து ட்ராவல்லாம் பண்ணோம்னா, ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளோட ஹேர் வந்து எப்படி இருக்கும், அந்த ஹேர் வந்து நம்ம எப்படி சரி செய்யறது, நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஹேர் பேக் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைப்படுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போய் நம்ம பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து நான் இன்றைக்கி ஒரு எக் எடுத்துருக்குறேன், முட்டை. இது கூடவே நான் இன்றைக்கி தயிரும் சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து எக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. ஸோ எக்கு பிடிக்காதவங்க தயிரும் வாழைப்பழம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ பனானா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இது வந்து அரைக்கிறோம். இது வந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது அப்படியே வந்து நம்மளோட ஹேரில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வைக்கலன்னா நீங்கள் இப்போ அரைச்சிங்கள அந்த ஹேர் பேக்கிலே நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக ஹேர்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக ஹேரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடுங்க. நல்ல சிக்கு இல்லாமல் ஹேர் லாஸ் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் 2 பக்கமும் ஹேரை டிவைட் பண்ணிவிட்டு சிக்கை ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய பல்லுடைய ஒரு சீப்பை கொண்டு நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் லாஸ் இதிலே வந்து நல்லா அதிகமாகாமல் கம்மியாக இருக்கும். ஆஃப்டர் ட்ராவலிங் நம்ம ஏன் இந்த ஹேர் பேக் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து பனானா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க, விட்டமின்ஸ், மினரல்னு சொல்லிட்டு. இந்த சத்து எல்லாமே நம்மளோட ஹேருக்கு நேச்சுரலாகவே ஷைனிங் கொடுக்கும். ஏன்னா பனானா வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷனிங் கூட நம்மளோட ஹேருக்கு. முக்கியமாக இந்த பனானாவில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ஒவ்வொரு மயிர்கால்கள்லேயே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். நமக்கு வந்து ஈஸியாக ஹேர் லாஸ் ஆகாமல் இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இந்த சம்மருக்கு வந்து முடி நிறைய உதிருது, அதாவது நிறைய உடையிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பனானா அப்ளை பண்ணுறதுனால அதிலேருந்து நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிறதே நல்ல கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன், பயோட்டின்லாம் இருக்குது. நம்மளோட ஹேருக்கு நேச்சுரலாகவே ஷைனிங் கொடுக்கும். நம்ம ஸ்கால்பில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரி செய்கிறது இந்த எக்கு தான். நம்மளோட ஹேர் லாஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த சம்மருக்கு நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதும் இந்த எக்கு தான். இதே பெனிஃபிட்ஸ் தான் கேர்டுக்கும். ஸோ இந்த கேர்டு நீங்கள் வந்து எக்கு பிடிக்கல, ஆப்ஷன் எதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக கேர்டு வந்து எடுத்துக்கலாம். கேர்டு வந்து நமக்கு ஒரு ஆன்டி பாக்டீரியல் தான். ஸோ நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கால்பில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். நம்மளோட ஹேர் லாஸை கூட கண்ட்ரோல் பண்ண இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மருக்கு இது நம்மளோட உடம்பை வந்து நல்லா கூல் பண்ணி கொடுக்கறதும் இந்த கேர்டு. இப்போ நம்மளோட ஹேர் ஃபுல்லுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரும் ஸ்கேல்ப்பும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நமக்கு அப்ளை பண்ணது கூட தெரியாது. எக்கு மட்டும்தான் நமக்கு ஸ்மெல் வரும். ஸோ இது நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் நல்லா ட்ரையாக ரஃப்பாக இருந்த இடத்துல இப்போ ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பஞ்சு போல் இருக்குது. பார்க்கும்போதே நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த கேர்டு, அந்த எக்குனால தான் நம்மளோட ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஷைனிங்காக கொடுக்குது. ஸோ இந்த சம்மருக்கு நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆகாமலையும் ஹேர் லாஸ் ஆகாமலையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி, வெரி சிம்பிள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.